வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது என்ன, எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்டா நிறைய பேருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கும் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ங்கிற புதிரை ரொம்ப சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்க போறோம். வாங்க, ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி செலவு வந்தா எப்படி சமாளிப்பீங்க? இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் ஒரே நாள்ல கரைஞ்சிடுமோன்னு ஒரு பயம் வரும் இல்லையா? கரெக்ட். இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட மையப்புள்ளியே. சரி, அப்போ கேள்விக்கே வருவோம். எதுக்காக இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இவ்ளோ முக்கியம்? இது ஒரு லக்ஸரியா, இல்ல நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா வேண்டிய ஒரு விஷயமா? வாங்க, அத பத்தி தான் இப்போ ஆழமா பார்க்க போறோம். இப்போ இருக்கிற நிலைமையில மெடிக்கல் செலவுலாம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டு இருக்கு. சும்மா ஒரு சின்ன ஆபரேஷனாலே லட்சக்கணக்கில் செலவாகுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு சேமிச்ச காசு ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லுல மொத்தமா காணாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுதான் நிறைய குடும்பங்களோட ஃபினான்ஷியல் நிலைமைய ரொம்பவே கஷ்டத்துக்கு உள்ளாக்குது. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? அதுதாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ். இது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம வருஷம் ஒரு சின்ன தொகைய பிரீமியமா கட்டுறோம். அதுக்கு பதிலா நமக்கு எப்போ உடம்புக்கு முடியாம போய் பெரிய செலவு வருதோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த பெரிய செலவு பாத்துக்குவாங்க. நம்ம சேமிப்பு பத்திரமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் தேவைன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நூத்துக்கணக்கான பாலிசி இருக்கு. அதுல நமக்கு எது கரெக்டா செட் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க, அடுத்ததா அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பாலிசி வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு செக்லிஸ்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல காப்பீட்டு தொகை, அதாவது சம் இன்ஷோர்ட் எவ்வளோன்னு கேளுங்க. அப்புறம் அதுக்கு நீங்க கட்ட வேண்டிய பிரீமியம் எவ்வளோ, கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் உங்க லிஸ்ட்ல இருக்கு, கோபேமெண்ட்னு ஏதாவது இருக்கா, அதாவது நாமளும் கொஞ்சம் பணம் கட்டணுமா, ரொம்ப ரொம்ப முக்கியமா எந்தெந்த நோய்க்கு எவ்வளோ நாள் கழிச்சு கவர் ஆகும், அந்த வெயிட்டிங் பீரியட் என்ன. இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சாலே போதும், நீங்க ஒரு நல்ல முடிவெடுக்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். பாலிசி டாக்குமெண்ட்ல அடிக்கடி சில வார்த்தைகள் வரும். அதோட அர்த்தம் என்னன்னு நமக்கு சரியா தெரிஞ்சாதான் அந்த பாலிசியோட முழு பயனையும் நம்மால அனுபவிக்க முடியும். இல்லனா கஷ்டம். அதுல விஷயம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிள். நீங்க பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இருக்கிற நோய்கள் தான். உதாரணத்துக்கு சுகர், பிபி மாதிரி. நீங்க பாலிசி எடுக்கும்போது இத மறைக்காம சொல்லிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த டைம்லைனை பாருங்க. இதுதான் வெயிட்டிங் பீரியட ரொம்ப தெளிவா விளக்குது. நீங்க பாலிசி எடுத்த முதல் நாள்ல இருந்தே ஆக்சிடென்ட்கெல்லாம் கவரேஜ் ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா சாதாரண நோய்களுக்கு ஒரு 30 நாள் வெயிட் பண்ணணும். அதுவே நம்ம முன்னாடி பேசினோமே அந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ், அதுக்கு கவர் கிடைக்க 2 to 4 வருஷம் கூட ஆகலாம். சோ பாலிசி எடுக்கும்போதே இத தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நோ கிளைம் போனஸ், அதாவது NCB. இது ஒரு சூப்பரான விஷயம். எப்படின்னா, ஒரு வருஷம் முழுக்க நீங்க எந்த கிளைமும் பண்ணல, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்னா அடுத்த வருஷம் பிரீமியம் கட்டும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லன்னா உங்களுடைய மொத்த காப்பீட்டு தொகையை அதிகப்படுத்துவாங்க. நாம ஹெல்ப்பியா இருக்கிறதுக்கு கிடைக்கிற ஒரு ரிவார்ட் மாதிரி. ஓகே, பாலிசி எடுத்தாச்சு, எல்லாம் சரி. இப்போ ஒருவேளை ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய ஒரு சூழல் வருதுன்னு வைங்க. அப்போ அந்த செலவை எப்படி இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறது? சிம்பிளா சொன்னா எப்படி கிளைம் பண்றது? வாங்க அந்த ப்ரோசஸை இப்ப பார்க்கலாம். கிளைம் பண்றதுல 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ். இதுல நீங்க அவங்க லிஸ்ட்ல இருக்கிற நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா போதும், உங்க கையில இருந்து ஒரு பைசா கூட கட்ட தேவையில்ல. இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடுவாங்க. 2வது வழி ரீஇம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல வேணும்னாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல நீங்க தான் உங்க கை காசு போட்டு பில் கட்டணும். அப்புறமா எல்லா பில்லையும் சப்மிட் பண்ணி பணத்தை திரும்ப வாங்கிக்கணும். கிளைம் பண்றது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டெப்ஸ பாருங்க. நம்பர் 1, நீங்க பிளான் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டல் போறீங்கன்னா முன்னாடியே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சொல்லிடுங்க. நம்பர் 2, அதுவே ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். நம்பர் 3, தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ், பில்ஸ், ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும். கடைசியா நம்பர் 4, அவங்க எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்க கிளைம் பணத்தை செட்டில் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நம்ம பேசின விஷயங்களோட ஒரு சுருக்கத்தை இப்போ பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நம்ம கட்டுற பிரீமியத்தை ஒரு செலவா நினைக்கவே கூடாது. அது நம்மளோட நிதி பாதுகாப்புக்காக நாம பண்ற ஒரு முக்கியமான முதலீடு, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்.
நமக்கு கஷ்டகாலம் வரும்போது கை கொடுத்து உதவுற ஒரு நல்ல நண்பன் மாதிரி. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். கடைசியா ஒரே ஒரு கேள்வி, அது உங்களுக்காக. உங்களுடைய ஃபினான்ஷியல் சேஃப்டியை உறுதி பண்றதுக்கான அந்த முதல் அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? யோசிங்க. அடுத்த ஒரு விளக்கத்தில் சந்திப்போம். நன்றி.